ரூபாய் சம்பளத்துல தொடங்கின ஒரு பயணம் இப்போ 5000 கோடி மதிப்புமிக்க ஒரு நிறுவனத்துடைய ஒரு ஓனர். கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த இவரு அப்பா ஒரு நிலமற்ற விவசாயி. வாரம் ரூபாய் சம்பளம். குடும்பத்தோட முதல் பட்டதாரி. 1978ல மாதம் ரூபாயில ஒரு சம்பளத்துக்கு வேலை. 4 வருஷத்துக்கு அப்புறமா மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மையத்துல ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கும் போறாரு. தைராய்டுல ரொம்ப ஆர்வம். தைராய்டு பயோகெமிஸ்ட்ரியில பட்டம் வாங்கின இவரு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுடைய மனைவி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை செஞ்சதுனால ஒரு ரிஸ்க்கும் எடுத்தாரு. 2 லட்சம் ரூபாய் முதலீட்டுல தைரோகேர் நிறுவனத்தை தொடங்கினாரு. தைராய்டை பத்தி அதிகம் தெரிந்த இவரு தைராய்டு பரிசோதனை செய்ய அப்பவே ரூபாய் அனுச்சு. ரூபாய்க்கு இவருடைய தைரோகேர் பரிசோதனைகளை செஞ்சு மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தைரோகேர் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமானுச்சு. இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், மத்திய கிழக்கு நாடுகள்னு பல இடங்கள்ல பிரான்ச் இருக்கு. இந்தியா முழுவதும் 30 மில்லியன் பரிசோதனைகளை செய்யக்கூடிய பரிசோதனை மையங்கள் இருக்கு. 3377 கோடி மதிப்பு மிக்கதா மாறுனுச்சு தைரோகேர். என்னதான் 3500 கோடி மதிப்பு மிக்கதா தைரோகேர் இருந்தாலும் அதை 4546 கோடிக்கு ஃபார்மசிக்கு கொடுத்துட்டாரு. இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கும் போது எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு நிறுவனத்தை தொடங்கினா தொடர்ந்து நம்ம தான் நடத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. யாராவது நல்லா நடத்துறவங்க தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஃபார்மசி மேல எனக்கு ரொம்பவுமே மரியாதை இருக்கு, கண்டிப்பா அவங்க நல்லா நடத்துவாங்கன்னு சொல்ற அவரு அந்த நிறுவனத்துல 1500 கோடிக்கு இப்போ முதலீடும் பண்ணிருக்காரு. எப்ப தொழில் தொடங்கணும்னு தெரிஞ்ச எனக்கு கண்டிப்பா அதுல இருந்து எப்ப விலகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் வேலுமணி அவர்கள். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.